குண்டர் சட்டத்தில் தீய உள்நோக்கத்தோடு திருத்தங்களை கொண்டு வந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றியிருப்பது ஜனநாயகம் உயிர் தழ முடியாமல் ஆழ குழி தோண்டி புதைக்கும் முயற்சி என்று திமுக தலைவர் கலைஞர் கண்டனம் தெரிவித்துள்ளார். 68வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியேற்றினார். இதையொட்டி டெல்லியில் வரலாறு காணாத பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பிற வங்கி ஏடிஎம்களில் மாதத்திற்கு 3 முறை மட்டுமே இலவசமாக பணம் எடுக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி புதிய கட்டுப்பாட்டை விதித்துள்ளது. வங்கி கணக்கு வைத்துள்ளவர்கள் எந்த வங்கியின் ஏடிஎம்களில் இருந்தும் பணம் எடுப்பதற்கு திருவண்ணாமலையில் அரசு கட்டடங்கள் கட்ட ஒப்பந்தம் பெற்றுத் தருவதாக கூறி 12 லட்சம் மோசடி செய்த அதிமுக பெண் கவுன்சிலர் மீது அதே கட்சியை சேர்ந்தவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருவண்ணாமலை வாணிய தெருவைச் சேர்ந்தவர் பொன்முடி. அதிமுக வட்ட பிரதிநிதியான இவர் தனது நண்பருடன் இணைந்து புதிதாக கட்டப்பட உள்ள அரசு வேளாண் விதை மையம் மற்றும் தங்கும் விடுதிகளை கட்டுவதற்கான ஒப்பந்தத்தை பெற முயன்று வந்துள்ளார். மேற்கு பாகிஸ்தானில் உள்ள குவெட்டா விமான நிலையம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள விமானப்படை தளம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் திருப்பி தாக்கியதில் 6 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.